சுகர்னோன்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார். அவர் தான் இந்தோனேஷியாவுடைய முதல் பிரசிடென்ட். ஜவஹர்லால் நேருவுக்குலாம் ரொம்ப நெருக்கமானது. அந்த சுகர்னோவுடைய மகள் மேகாவதி சுகர்னோ புத்ரி அப்படின்னு பேர். அவர் இந்தோனேஷியாவுடைய 5வது அதிபராக பொறுப்பேற்றார். இந்த சுகர்னோ புத்ரி அப்படிங்கிறோம்ல, அதுவே சம்ஸ்கிருதம் தான். அதாவது சுகர்னோவின் மகள்னர் மேகாவதி சுகர்னோ புத்ரி. அது என்ன மேகாவதி? அவர் பிறந்த அன்னைக்கு சரியான மழை இந்தோனேஷியால கொட்டி தீர்த்திருக்கு. அந்த டயத்துல ஒரு டிப்ளமேட் மிஷன் காரணமா இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளில் ஒருவராக திகழ்ந்த பிஜு பட்நாயக் அவர்கள் ஜாகர்தா போயிருக்கார். ஜாகர்தாவுக்கு அவர் போயிருந்த டயத்துல தான் சுகர்னோவுக்கு மகள் பிறக்கிறார். சோ மேகம் சூழ கடுமையான மழைப்பொழிவு இருந்த நாளில் பிறந்தவர் அப்படிங்கிற முறையில அந்த குழந்தைக்கு மேகாவதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத பெயரை பிஜு பட்நாயக் வைக்கிறார். அதனால அவருடைய ஃபுல் நேமே மேகாவதி சுகர்னோ புத்ரி அப்படிங்கறதா. கம்ப்ளீட்டா சம்ஸ்கிருதம். 2014 மோடி அவர்கள் அப்பதான் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்று இருக்கிறார். அப்போ ஃபாரின் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ். ஃபாரின் மினிஸ்டர் முறையில 2015 அவங்க இந்தோனேஷியா போறாங்க. அப்போ இந்தோனேஷியால சுஷ்மா ஸ்வராஜ பார்த்து பேசின மேகாவதி சுகர்னோ புத்ரி சொல்றாங்க, ஃபார் மீ இந்தோனேஷியா இஸ் இந்தியா அப்படின்னா. இது மேகாவதி சுகர்னோ புத்ரி சொன்ன வார்த்தை. என்னை பொறுத்தவரை இந்தோனேஷியா என்பதே இந்தியா தான். எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த அளவுக்கு இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு உண்டு. இந்த ரெண்டுத்துக்கு இடையில அந்த வரலாற்று தொடர்பு பாலமாக இருக்கக்கூடியது சம்ஸ்கிருத மொழி. இப்பவும் கூட இப்போ பிரைம் மினிஸ்டர் போறாரு இந்த பிரம்மனான் கோயிலுக்கு. அந்த கோயில் வளாகத்துக்குள்ள தினந்தோறும் ராமாயணம் ஒலி காட்சி ஒளிபரப்பப்படுகிறது இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல. அப்படின்னா எந்த அளவுக்கு மகாபாரதம் ராமாயண தொடர்புகள் தென்கிழக்கு ஆசியால ஊடாடி இருக்கின்றன அப்படிங்கறதுல நீங்க புரிந்து கொள்ளலாம்.